யார்? பாகம் 6, அத்தியாயம் 16. சிறு தளத்து சிங்களாந்த தெரிஞ்ச குதிரை சேவகர்களின் உபதளபதியான விச்சாதர முத்தரையன் பிரம்பு சீவி கொண்டிருந்தான். தஞ்சை புறம்படியில் வாரத்துக்கு ஒரு முறை காட்டில் இருக்கும் குறும்பர்கள் பிரம்பும் மூங்கிலும் கொண்டு வந்து விற்பார்கள். பதிலுக்கு தானியங்களோ உடைகளோ கேட்பார்கள். விச்சாதர முத்தரையனுக்கு முதுகு வலி இருந்தது. குனிந்து எழும்போது அவன் வலியில் முகம் சுணுங்கியதை பார்த்த ஒரு வேடுவன் அவனை குப்புறப்படுக்க சொல்லி ஏதோ தானியத்தை வறுத்து சூடாக துணியில் கட்டி முதுகில் ஒத்தடம் வைத்தான். எழுந்து எகிரி குதிக்க சொன்னான். சட்டென்று ஏதோ மழுக்கென்று முறிந்து முதுகு சரியாயிற்று. வலி வரவே இல்லை. ஆனால் இப்பொழுது சில நாட்களாக இடது கை வலிக்கிறது. கண்ணில் முன்பு போல அவ்வளவு தெளிவு இல்லை. மெல்லிய நடுக்கம் வந்துவிட்டதோ என்று தோன்றுகிறது. வில் பிடித்து நிலை நிறுத்துகிற போது லேசாய் ஆடுவது போல ஒரு தோற்றம் இருக்கிறது. அது கையில் உள்ள ஆட்டமா அல்லது கண்ணில் கோளாறா என்று புரியவே இல்லை. காட்டுவாசி இன்று வரட்டும் என்று முத்தரையன் காத்திருந்தான். பிரம்பு வாங்கி அளவாக நறுக்கி கத்தியால் பட்டைகளை மழித்து சீராக்கி முனையில் இரும்பிலால் ஆன ஒரு கூர்மையை பொருத்தினான். அதன் பின்னே வகிடு எடுத்து பறவை சிறகுகளை பொருத்தினான். அந்த காட்டு குறும்பன் தொலைவில் நடந்து வருவது தெரிந்தது. விர்களுக்கான வளைந்த மூங்கில்கள் அவனிடம் இருக்கும். அந்த காட்டுவாசி களைப்போடு வந்து அருகே உட்கார்ந்தான். குதிரை சேனத்தோடு கட்டியிருந்த பையை அவிழ்த்து வெற்றிலைகளை அவனிடம் கொடுக்க அவன் முகம் மலர்ந்தது. தாகமாக இருக்கிறது என்று சைகை செய்தான். காட்டுவாசிகள் அதிகம் பேசுவதில்லை. ஆனால் மற்றவர் உதடு அசைவு வைத்து கண்ணின் சலனம் வைத்து பல விஷயங்கள் புரிந்து கொள்வார்கள். அருகேயுள்ள அங்காடிக்கு போய் பானை நிறைய குளிர்ந்த நீர் எடுத்து வந்து அவன் கைகளில் ஊற்ற அவன் சந்தோஷமாக குடித்தான். கள் பானை விற்கின்ற பெண்மணி அருகே வர ஒரு சிறிய பானை கள் வாங்கி அவனிடம் கொடுக்க அதையும் சந்தோஷமாக பெற்றுக்கொண்டான். பிறகு அதை ஓரமாக வைத்துவிட்டான். இந்த இடது கை வலிக்கிறது என்று விச்சாதர முத்தரையன் சைகையால் சொல்ல சிறிது நேரம் அவனையே பார்த்தபடி அந்த காட்டுவாசி அமர்ந்திருந்தான். ஒரு மயில் இறகை அவன் தலையிலும் முகத்திலும் கழுத்திலும் இடது கையிலும் மெல்ல மெல்ல வைத்து வந்தான். பிறகு அந்த மயிலிறகை உற்று கவனித்து பார்த்தான். மயிலிறகு சில இடங்களில் பொசுங்கி இருந்தது. நெஞ்சு தொட்டு இங்கு சரியில்லை என்று சொன்னான். இங்கே என்றால்? விச்சாதர முத்திரையன் கலவரமாக கேட்க அந்த காட்டுவாசி சிரித்து உள்ளே என்று சொன்னான். ஹிருதயமா என்று கேட்க ஆம் என்று தலையசைத்தான். கையால் மண்ணில் பறவை படம் வரைந்து அழித்தான். பிறகு ஆடு படம் வரைந்து அழித்தான். மாமிசம் சாப்பிடாதே என்கிறாயா? ஆமாம் என்று தலையசைத்தான். மது குடுவையை வரைந்து அழித்தான். மது அருந்தக்கூடாதா? ஆமாம். வேறு என்ன சாப்பிட வேண்டும்? அவன் மடமடவென்று காய்கறிகள் படம் வரைந்தான். புல் பூண்டுகளை எடுத்து அவன் முன்பு நீட்டினான். கொதிக்க வைத்து சாப்பிடும்படி பக்குவம் சொன்னான். சரி, இப்பொழுது வலிக்கிறதடா, என்ன செய்ய சொல்கிறாய் என்று வேதனையோடு முத்தரையன் கேட்க அவன் உள்ளங்கையில் பொடியை தூவி தேன் விட்டு குழைத்து கொடுத்தான். கசந்து வழிந்தது. ஆனால் சிறிது நேரத்தில் கை வலி சரியாகியது. அவன் சீவி வைத்த அம்புகளை ஒவ்வொன்றாக எடுத்து பார்த்தான். ஓலை கூடையிலிருந்து ஒரு மண் குடுவையை எடுத்தான். கடும் நெடி அடித்தது. விஷம் என்று எளிதில் யூகிக்க முடிந்தது. இது வேண்டுமா என்று சைகையில் அவன் முத்தரையனிடம் கேட்க வேண்டாம் என்று பதட்டத்தோடு விச்சாதர முத்திரையன் சொல்ல இது விஷம் அல்ல, மயக்கம் தரக்கூடிய விஷயம். யானையை அடிப்பதற்கு என்று சைகையில் அவன் பதில் சொன்னான். நான் எங்கே இருந்தடா, எந்த யானையை அடிக்கப் போகிறேன் என்று இவன் சொல்ல அந்த காட்டுவாசிக்கு அது புரியவில்லை. ஒரு அம்பு நுனியை குடுவையில் தோய்க்க விச்சாதர முத்திரையன் பதறி அந்த அம்பை பிடுங்க அந்த அம்பு இதுவரை சீவி வைத்து இரும்பு சொருகி இருந்த மற்ற அம்புகளுக்கு நடுவே போய் விழுந்தது. காற்றில் பரவிய அந்த நெடியை தாங்காமல் விச்சாதர முத்தரையனின் குதிரை கால் மாற்றி தவித்தது. மறுபடியும் அந்த அம்புகள் கலந்தன. ஒரு அம்பை முகர்ந்து பார்க்க விச்சாதர முத்தரையன் முயற்சித்த போது காட்டுவாசி வேண்டாம் என்று தடுத்து விட்டான். அந்த அம்புகளை விச்சாதர முத்தரையனின் அம்பார துணியிலேயே போட்டுவிட்டான். ஆனால் அவன் குதிரை அதிகம் மிரண்டது. குதிரையை அடக்க முத்திரையன் முழு முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது அம்பார துணியிலிருந்து ஒரு அம்பை கீழே உருவி வைத்து கொண்டான். அந்த அம்பு விஷம் தோய்க்காத அம்பு. விஷம் தோய்த்த அம்போ உள்ளே இருந்தது. அவன் அந்த இடத்தை விட்டு நகர்ந்ததும் குதிரை சமாதானமாகிவிட்டது. கண்களை உருட்டி பின்புறம் பார்த்து கொண்டே எஜமானனை கவனித்து கொண்டு வந்தது. என்ன ஆயிற்று உனக்கு? ஏன் இத்தனை முரட்டுத்தனமாக அங்கிருந்து நகர்ந்து வருகிறாய்? இனிமேல் குதிரை ஏற்றமே வேண்டாம் என்கின்ற எண்ணம் வருகிறது. 10 வயதில் குதிரை ஏறி போதும் போதும் என்ற அளவுக்கு குதிரை சவாரி செய்துவிட்டேன்.
சிரம் அறுக்கப்பட்ட உடம்பும் கை கால் போய் நிலை குலைந்து கிடக்கும் உடல்களும் பார்த்து பார்த்து வெறுத்து போய் ஒரு அமைதிக்கு ஏக்கம் வருகிறது. புத்தம் சரணம் கச்சாமி, தர்மம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி என்று சொன்னால் ஒரு புதிய மலர்ச்சி, அமைதி பரவுகிறது. இடுப்பில் வாள் இல்லாமல், கண்ணில் கர்வம் இல்லாமல், தலையில் ரோமம் இல்லாமல், சுத்தமாக மழித்து கையில் ஒரே ஒரு கமண்டலத்துடன் இந்த பரதகண்டம் முழுவதும் பயணம் செய்ய வேண்டும். கங்கை கரைக்கு போக வேண்டும் என்று ராஜேந்திரர் சொல்லிக் கொண்டிருக்கிறாராம். படைகளை வேவு பார்க்க அனுப்பி இருக்கிறாராம். போர் வீரர்களுடன் போகாமல் பரதகண்டம் முழுவதும் காவி உடையோடு சுற்றிவிட்டு வர வேண்டும். எதனாலேயோ பெண் சுகமும் பிடிக்கவில்லை, அருவருப்பாக இருக்கிறது. நிறைய பெண்கள் அலட்டுகிறார்கள், அழகி என்று தங்களை சொல்லிக் கொள்கிறார்கள், அன்பானவர்கள் என்று முன்னிலைப்படுத்துகிறார்கள். ஆனால் உண்மையில் அவர்கள் அழகாகவும் இல்லை, அன்பாகவும் இல்லை. வெகு சில பெண்களே உண்மையாக இருக்கிறார்கள். பொன்னழகி உண்மையானவள். திருமணம் செய்து கொள்ளுங்கள் மாமா என்று கெஞ்சுகிறாள். எத்தனையோ விதமாக எடுத்து சொல்லியும் தன் திருமணத்தை தள்ளி போட்டு கொண்டிருக்கிறாள். தகப்பனும் மற்ற உறவினர்களும் கட்டாய திருமணத்திற்கு ஏற்பாடு செய்த போது வீட்டை விட்டு ஓடி விச்சாதிரமுத்திரையன் வேலை செய்யும் பாடிக்காவலுக்கே வந்துவிட்டாள். அவள் விருப்பப்படியே அந்த கல்யாணம் வேண்டாம் என்று சொல்லி அவள் வீட்டை சமாதானம் செய்துவிட்டு வந்தான். சம்பாதித்த காசின் பெரும் பகுதி இதற்காகவே செலவாயிற்று. அவளுக்காக அவன் செலவு செய்கிறான், ஆனால் திருமணம் செய்து கொள்ளவில்லை என்பதை அவன் உறவினர்கள் கொஞ்சம் வினோதமாக பார்த்தார்கள். பேசி பேசி மடக்குடி, கையை பிடித்து அழு என்று உபதேசம் செய்தார்கள் பொன்னழகிக்கு. ஒரு முறை அப்படி அபத்தமாக அவளும் முயற்சி செய்த போது அவன் பொன்னழகியை எதிரே உட்கார வைத்து தன்னுடைய மனம் பற்றி விவரமாக சொன்னான். பௌத்த மதம் பிடிக்கிறது என்றும், பௌத்த துறவியாகி விட வேண்டும் என்றும், பௌத்த துறவியாகி வைத்தியம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுவதாகவும், எல்லோருக்கும் எந்நேரமும் உதவி செய்யவே வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று விரும்புவதாகவும் சொல்ல, முகம் பொத்திக்கொண்டு பொன்னழகி அழுது புலம்பினாள். இப்படிப்பட்ட உத்தமனை போய் நான் எப்படி கையை பிடித்து இழுப்பேன் என்று கதறினாள். விச்சாதரமுத்திரையனின் மீது அவளுக்கு இருந்த காதல் மதிப்பாக மாறியது. வேறு பக்கத்திலிருந்து உறவுகள் திருமணத்திற்கு கிடுக்கி போட்டன. அவள் அப்பாவின் சகோதரியின் மகன்களும் உறவுகளும் மாறி மாறி வந்து மோதினார்கள். அப்பா தலையாட்டினார். இவள் வேகமாக மறுத்தாள். செத்து விடுவேன் என்று பயமுறுத்தினாள். அவளுக்கு பிடிக்கலன்னா விட்டுருங்களேன், ஏன் அப்பப்போ அவளை போய் ஆத்திரப்பட வைக்கிறீங்க என்று தெருவிலுள்ளோர் சொல்ல பொன்னழகியின் வீடு சற்று அமைதியாகியது. நடந்த அனைத்தையும் விச்சாதரமுத்திரையனிடம் சொல்லி அழுது தீர்த்தாள். அவனும் சமாதானப்படுத்தினான். உனக்கு நான் நல்ல மாப்பிள்ளை பார்த்து நானே திருமணம் செய்து வைக்கிறேன் என்று உறுதி கூறினான். காரி குளிப்பாகை அடிக்கடி வந்து தொந்தரவு செய்கிறானே என்று பொன்னழகி கலவரப்பட்ட போது காரி குளிப்பாகியை கண்டித்து வைப்பதாகவும் விச்சாதர முத்திரையன் சொன்னான். ஆனால் பொன்னழகி அடிக்கடி விச்சாதர முத்திரையனை பார்த்துவிட்டு வருகிறாள் என்ற செய்தி காரி குளிப்பாகைக்கு கேட்க கிடைக்க காரி குளிப்பாகை ஆத்திரமானான். ஒரு பணிமாற்ற ஓய்வு நாளில் 2 நாழிகைக்கு ஒரு முறை குடித்து போதை ஏற்றிக்கொண்டு விச்சாதர முத்திரையனை தேடி அங்கும் இங்கும் அலைந்து எதேசையாக வழியில் சந்தித்து அவனை அன்று வம்புக்கு இழுத்தான். போதையில் இடம் பொருள் ஏவல் எல்லாம் மறந்து இந்த கூச்சல், இந்த சண்டை அரண்மனை முற்றத்தில் நிகழ்ந்துவிட்டது. அவன் பேச்சினால் ஆத்திரமடைந்த விச்சாதர முத்திரையன் அவனை பலமாக தாக்க அடிவாங்க அவன் கூச்சல் அழுகையும் ஆத்திரமுமாக கிளம்பியது. காரி குளிப்பாகையின் கூச்சல் தாங்காமல் முத்திரையன் அது அரண்மனை முற்றம் என்ற உணர்வோடு வெளியேறினான். அவன் வெளியேறுதலை பயந்து ஓடுகிறான் என்று தவறாக நினைத்து கொண்டு காரி குளிப்பாகை இன்னும் அதிகம் கூச்சலிட்டான். விச்சாதர முத்திரையன் நகர்ந்து போன பின்னும் அந்த கூச்சல் இருந்தது. அவனை அரண்மனை காவல் வீரர்கள் அப்புறப்படுத்தினார்கள். ஆனால் அதற்குள் நிலைமை மோசமடைந்துவிட்டது. பஞ்சவன் மாதேவி இந்த சண்டையை பார்த்து விட்டார்கள் என்றும், தயவு செய்து அரண்மனை பக்கம் வராது என்றும் மெய்காவல் வீரர்கள் முத்திரையனை எச்சரித்தார்கள். அவன் மெல்லிய கலவரத்தோடு தஞ்சை புறம்படியில் அலைந்து கொண்டிருந்தான். ஒருவேளை அழைத்தால் என்ன செய்வது? உடனடியாக வரவேண்டும் அல்லவா? அதனால் வேறு ஊருக்கு போகக்கூடாது என்ற எண்ணத்தில் இருந்தான். அவன் நினைத்தது போலவே அரண்மனையிலிருந்து அழைப்பு வந்தது. அரண்மனை வாசலில் ஒரு அதிகாரச்சியை சந்தித்தான். உன் மீது தவறில்லை என்று மிக தெளிவாக தெரியும். ஆனாலும் இப்படி இழிவாக பேசியவனை தட்டி வைக்க வேண்டாமா? என்ன ஏது என்று பஞ்சவன் மாதேவியார் கேட்டார்கள். ஒன்றுமில்லை, சிறு தகராறு, வாய் தகராறுதான் என்று சொல்லி சமாளித்து விட்டோம். அவர்கள் உன்னைத்தான் அடையாளம் கண்டு கொண்டார்கள். ராஜராஜர் மெய்க்காவல் படையில் இருந்தாயாமே, அதை குறிப்பிட்டு சொன்னார்கள்.
மறுபடியும் உன்னை பார்த்தால் நிச்சயம் கேள்வி கேட்பார்கள். எனவே அவனோடு உண்டான தகராறை தீர்த்துவிடு என்று அந்த அதிகாரச்சி சொன்னாள். இதை தீர்க்க முடியாதம்மா. அப்படியென்றால் அவன் போருக்கு அழைத்தான் அல்லவா? போய் போர் செய். தேவையில்லை என்று நான் நினைக்கிறேன் தாயே. இல்லை, அப்படி சொல்லாதே. ஒரு அரண்மனை வாசலில் அசிங்கமாக பெண் பிள்ளையின் பெயர் சொல்லி உன்னை உன் ஆண்மையை இழிவுபடுத்தியவனிடம் எப்படி அமைதியாக விலகி போகிறாய்? எனக்கு புரியவில்லையே. பேச பேச முத்திரையன் உடம்பு முறுக்கேறியது. ஒன்று செய். அமைதியை விரும்புபவன் நீ என்று எனக்கு புரிகிறது. ஆனால் இன்னொரு முறை இம்மாதிரி வம்பு சண்டைக்கு வந்தால் நைய புடைத்துவிடு. வெறுமே விட்டு வராதே, விலகி போகாதே. அது உனக்கும் இழுக்கு, அந்த பெண்ணுக்கும் இழுக்கு என்று எச்சரித்தாள் அந்த அதிகாரச்சி. விச்சாதர முத்திரையனும் சரி என்று தலையசைத்தான். அவன் உள்ளம் கொதிப்படைய துவங்கியது. அதே நேரம், அடித்து துவைத்து போட்டாயாமே என்று யாரோ 2 பேர் கட்டி அணைத்து காரி குளிப்பாகியை பாராட்டினார்கள். அவனோ விழித்தான். அந்த முத்திரையரையை துரத்தி துரத்தி அடிச்சிங்களாமே, உங்க சொந்தக்காரராமல்ல, பங்காளியாமல்ல, தோல்ல துண்டு போட்டு கேள்வி கேட்டதுக்கு பதில் சொல்ல முடியாம முழிச்சாராமல்ல. வீரம் ஓய் நீர். நீர் என்ன சாதாரணமா? மேலை சாளுக்கியம் போய் வெற்றி கொடி நாட்டி வந்தவர் இல்லையா? மாலை போட்டு வந்தவர் இல்லையா என்று வேறொரு வீரன் பாராட்ட இன்னும் அதிகமாக காரி குளிப்பாகை விழித்தான். அவர்களை சுற்றி உள்ளவர்கள் காரி குளிப்பாகையை இந்த 2 வீரர்களும் கவிழ்க்கிறார்கள் என்று புரிந்து கொண்டார்கள். ஆனால் இது காரி குளிப்பாகைக்கு தெரியவில்லை. நான் யாருன்னு தெரியாம என்கிட்ட மோதுறாக, நான் விடுவேனா? நான் வம்புக்கு போகமாட்டேன், வந்த சண்டையை விடமாட்டேன் என்று அவனும் உளர அவர்கள் மேலும் தூபம் போட்டார்கள். இன்னொரு முறை விச்சாதர முத்திரையனை பார்த்தால் நாக்கை பிடுங்கிக் கொள்ளும்படி கேளுங்கள். உம்மை போருக்கு அழைத்தும் ஏன் வரவில்லை, நீ ஆண்மகன்தானா என்று கேளுங்கள். ஒருவேளை வந்துட்டா என்று இன்னொருவர் பயமுறுத்த காரி குளிப்பாகையின் முகத்தில் பயம் படர்ந்தது. இவர் எப்பேற்பட்ட வீரர் தெரியுமா? துரத்தி துரத்தி அடிப்பாரு. மேலை சாளுக்கியத்துல இவர் காட்டிய வீரம் எனக்கு தான் தெரியும். இன்னொரு வீரன் புகழ ஆமாம் என்று காரி குளிப்பாகை தலையசைத்தான். அவர்கள் மூவரும் மது அருந்தும் இடத்துக்கு போனார்கள். கள் குடித்தார்கள். சுற்றி இருந்தவர்களுக்கு காரி குளிப்பாகையின் களத்தில் கள் ஏற்றிக்கொண்டே இருக்கிறார்கள் என்பது புரிந்தது. ஆனால் மற்ற இருவரும் குடிக்காமல் குடிப்பது போல பாசாங்கு செய்வதும் தெரிந்தது. ஆனால் இது காரி குளிப்பாகைக்கு தெரியாமல் போயிற்று. குடித்துவிட்டு இருட்டில் நடந்த காரி குளிப்பாகை விச்சாதர முத்திரையனை கண்டம் தொண்டமாக வெட்டி எறிவேன் என்று சொல்லிக்கொண்டே போனான். பஞ்சவன் மாதேவியின் அதிகாரச்சிகள் விச்சாதர முத்திரையனை தூண்டிவிடுகிறார்கள் என்ற செய்தி சேனாதிபதி கிருஷ்ணன் ராமனான பிரம்மராயருக்கு போயிற்று. மறவர்களை மடக்க இத்தனை தந்திரமா? அவர்களை அழைத்து பேசினால் போதாதா? இளவரசரை அனுப்பி கட்டளையிட்டால் போதாதா? ராஜேந்திரருக்காக எதையும் செய்ய மறவர்கள் சித்தமாக இருக்கிறார்களே. சக்கரவர்த்தியார் தஞ்சையில் மது அருந்தக்கூடாது என்று சொன்னது அத்துணை உசிதமான விஷயமல்ல. பழுவேட்டரையரும் மூவேந்த வேளாளரும் இன்னும் பல சேனாதிபதிகளும் மது அருந்தும் பழக்கமுடையவர்கள். அவர்கள் தஞ்சையில்தான் இருக்கிறார்கள். அவர்கள் என்ன செய்வார்கள்? ஆனால் சக்கரவர்த்தி இதை யோசிக்காமலா இருப்பார்? அங்கும் ஏதேனும் தந்திரம் இருக்கும், ஏதேனும் ஒரு அர்த்தம் இருக்கும். சேனாதிபதி கிருஷ்ணன் ராமன் கவலையோடும் ஆழ்ந்த சிந்தனையோடுமே அன்று முழுவதும் இருந்தார். குடமுருட்டி ஆற்றங்கரையில் 10 to 15 வயதுக்கு உட்பட்ட மறவர் இளைஞர்களோடு விச்சாதர முத்திரையன் குழுமி அன்று அம்பு விடுதல்களின் நுணுக்கங்களை கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தான். அவன் அம்பார துணியிலிருந்து ஒரு அம்பை ஒரு இளைஞன் உருவிய போது பட்டென்று கையில் அடித்தான். என் அம்பார துணி என் மனைவியை போன்றது. அதில் என்னை தவிர யாரும் கை வைக்கலாகாது. வில்லை தொடுவதற்கு கூட நான் எவரையும் அனுமதிக்க மாட்டேன். அந்த இளைஞன் எடுத்த அம்பு விஷ அம்பு. மெல்ல ஒரு வாசனை குதிரையின் மூக்கை நெருடியது. குதிரை மீண்டும் எகிரி குதித்து கனைக்க ஆரம்பித்தது. அடே, என்ன ஆயிற்று உனக்கு? ஏன் இப்படி செய்கிறாய்? கோபமாக குதிரையை பார்த்து விச்சாதர முத்திரையன் பேசினான். குதிரை மறுபடியும் 4 பக்கமும் சுழன்றது. வேறொரு அம்பு எடுத்து அந்த அம்பின் பின் பக்கத்தால் சுளீர் என்று குதிரையை அடித்தான். சும்மா இரு என்று அதட்டினான். குதிரை பயந்து கால் ஒடுக்கி நின்றது. குதிரையை அடித்த அம்பை வில்லில் தொடுத்து மரக்கிளை நோக்கி முத்திரையன் அடிக்க மரக்கிளைக்கு படாமல் அம்பு வேறெங்கோ பறந்து போய் விழுந்தது. இளைஞர்கள் ஆவலோடு பார்த்தார்கள். அந்த அம்பு மரக்கிளையை தைக்கவில்லையே, ஏன் என்று கேட்டார்கள்.
குதிரையை அடித்தேன் அல்லவா, அதனால் அம்பு வளைந்து விட்டது. அம்பு லேசாக வளைந்தாலும் குறியை விட்டு மிகவும் விலகி போய்விடும். எனவே அம்பை மிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் என்பதுதான் ஒரு வில்லாளினுடைய சாமர்த்தியம். அதனால்தான் அம்பு கூடையே வேறு எவரும் தொடக்கூடாது என்று நான் சொன்னேன். இளைஞர்கள் புரிந்து கொண்டார்கள். புரிகிறது புரிகிறது என்று கூறி குதித்தார்கள். தொலைவில் யாரோ யாரடா அது என்று கத்திக்கொண்டு ஓடி வந்தான். ஓடி வந்தவன் காரி குளிப்பாகை. நீதானா நீதானா என் மீது அம்பு அடித்தாய்? நாயே, என்ன துணிச்சல் இருந்தால் மறைந்திருந்து அம்பை எய்வாய்? என்ன செய்கிறேன் பார் என்று இடுப்பிலிருந்து வாள் உருவினான். மறவ இளைஞர்கள் விச்சாதிர முத்திரையனை சுற்றி நின்று கொண்டார்கள். கையில் இருக்கின்ற ஈட்டிகளை கெட்டியாக பிடித்து கொண்டு அவனை மடக்க தயாராக இருந்தார்கள். காரி குளிபாகைக்கும் விச்சாதிர முத்திரையனுக்கும் மறுபடியும் வாக்குவாதம் தடித்தது. நீ ஒரு தகப்பனுக்கு பிறந்தவனாக இருந்தால், ஆண்மை உடையவனாக இருந்தால், உண்மையான சோழ தேசத்து வீரனாக இருந்தால், உப்பு போட்டு தின்கின்ற உப தளபதியாக இருந்தால் என்னோடு நேருக்கு நேர் மோதிப்பார் என்று காரி குளிப்பாகை கத்த, விச்சாதிரமுத்திரையன் அமைதியாக மோதுகிறேன் என்றான். எப்போது எங்கே என்று கேட்க, நீ நேரம் குறித்து கொண்டு வா என்று சொல்லி அனுப்பினான். அங்கு உள்ளவர்கள் இது அத்தனையும் வேடிக்கை பார்த்தார்கள். நாளை காலை வசிஷ்டேஸ்வரர் கோயிலுக்கு பின்பக்கம் இருக்கின்ற கருமார் திடலில் போர் செய்யலாம் என்று உரக்க வாள் உயர்த்தி கூறினான். 3 நாள் இடைவிடாது குடித்து கொண்டிருந்ததனுடைய போதை இன்னும் அவன் பேச்சிலும் புத்தியிலும் இருந்தது. இதையெல்லாம் கவனித்து கொண்டிருந்த 2 வீரர்கள் சட்டென்று குதிரை ஏறி அரண்மனை நோக்கி போனார்கள். மறுநாள் காலை சிறு முரசு ஒலித்தது. மக்கள் முரசு அடிப்பவனை சுற்றி கூடினார்கள். தஞ்சை நகரின் எல்லைக்குள் மது எவரும் அருந்தக்கூடாது. மதுபான கடைகள் இருக்கக்கூடாது. மது அருந்திவிட்டு உள்ளே நுழையக்கூடாது. இது சக்கரவர்த்தி உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவரின் உத்தரவு என்று சொல்லப்பட்டது. நோயுற்றவர்கள் மட்டும் சிறிது அருந்தலாம் என்றும், பூசாரிகள் ஆவேச நேரத்தில் சிறிது அருந்தலாம் என்றும் சொல்லப்பட்டது. ஆண்கள் இதை ஆதரித்தும் எதிர்த்தும் பேசினார்கள். எதற்காக இது என்று சிலர் விவாதம் செய்ய ஆரம்பித்தார்கள். எனக்கு தெரியும் ஐயா, அரண்மனை வளாகத்தில் இருந்து காரி குளிப்பாகை பெரிய அட்டகாசம் செய்துவிட்டான். அதுதான் இதற்கு காரணம். ஒரு வீரன் சொல்ல, யார் காரி குளிப்பாகை, என்ன நடந்தது, யார் விச்சாதிர முத்திரையன் என்று ஜனங்கள் பேச ஆரம்பித்தார்கள். விஷயங்கள் எல்லோர் காதுகளுக்கும் தாவி தாவி பரவின. போர் எப்பொழுது என்று காரி குளிப்பாகை அறிவித்திருந்தான். மக்கள் தெரியவில்லையே என்று ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டார்கள். சீக்கிரம் வைக்க வேண்டியதுதானே, உடனடியாக நிறைவேற்றி விடலாம் அல்லவா? காரி குளிப்பாகையை பார்த்து 2 வார்த்தை சொல்லிவிட்டு வரலாமே என்று சில பேர் புறப்பட்டார்கள். வசிஷ்டேஸ்வர் கோயிலுக்கு அருகே உள்ள கிராமத்து அதிகாரிகள், இது எங்கள் ஊரில் நடக்கிறபடியால் எங்களுடைய கண்காணிப்புக்கு கீழேதான் நடக்க வேண்டும் என்று காரி குளிப்பாகையிடம் தெரிவித்தார்கள். காரி குளிப்பாகையோ சரி என்று ஒத்துக்கொண்டான். விச்சாதிர முத்திரையனுக்கு ஆள் அனுப்பினார்கள். அவனும் சரி என்று ஏற்றுக்கொண்டான். அந்த அதிகாரிகள் நாளை மறுநாள் என்று நேரம் குறித்தார்கள். அதை ஊரை சுற்றி முரசும் அறிவித்தார்கள். இம்மாதிரி 2 வீரர்களுக்கு நடுவே எதன் பொருட்டேனும் சண்டை நடப்பது வழக்கம்தான். இந்த மாதிரி சண்டையெல்லாம் சமீபமாய் நடப்பதில்லை. பார்த்து வெகு நாள் ஆகிவிட்டது. இது எந்த வகை போர் என்று தெரியவில்லையே. ஒருவேளை வாட்போராக இருக்கலாம், அல்லது மல்யுத்தமாகவும் இருக்கலாம். எந்தவிதமான யுத்தம் என்பது அன்று காலை தீர்மானிக்கப்படும் என்று மக்கள் பேசிக்கொண்டார்கள். அந்த சிறு முரசு செய்தி சக்கரவர்த்தி உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவரையும் சென்றடைந்தது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.